வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலரணும்னு வாழ்த்துறோங்க. இப்ப அனுமாருக்கு என்ன ஒரு பெரிய கவலைன்னா, நான் என்னுடைய சுவாமியை காப்பாத்துறதுக்காக வாளால கோட்டை கட்டினேன், கடைசியில கோட்டை விட்டுட்டேனே. விபீஷணன் மாதிரியே அவன் எடுத்துன்னு போயிட்டானே. விபீஷணரே, இன்னும் ஒரு முறை போய் என்னுடைய அந்த வாய் வழியா போய் பாருங்க, நீங்க சரியாதான் பாத்தீங்களான்னு. இல்லப்பா, அங்க இல்ல, கண்டிப்பா போயாச்சுன்னு உடனே அனுமாருக்கு அப்படியே மயக்கமே வந்துதான். சரி, இப்ப நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு விபீஷணர்கிட்ட, ஒரு காரியம் செய்யுங்க, உங்க சகோதரன் தானே, அந்த பாதாள இலங்கைக்கு எப்படி போறது எனக்கு வழிய சொல்லுங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லையேப்பா. இப்ப கடலுக்கு நீ போனேன்னா அங்க கடல் தாமரைகள் 2.5 லட்சத்துக்கு மேல இருக்கும். அதுல ஒரே ஒரு தாமரை மட்டும் பெருசா இருக்கும். அந்த தாமரைக்குள்ள நீ போனேன்னா தாமரை தண்டு அத நேர பாதாள லோகத்துக்கு அழிச்சுன்னு போகும். அங்க அக்னி கோட்டை இருக்கும். அங்க ஒரு 2 லட்சம் வீரர்கள் இருப்பார்கள், ராட்சசர்கள். அங்கே மத்ஸ்ய வல்லபன் அப்படின்னு ஒருத்தன் காவல் காத்துன்னு இருக்கான். அவனை தாண்டிய பிறகுதான், அவனை அடித்து வீழ்த்திய பிறகுதான் உள்ள போக முடியும். அவன் உள்ள விட்டாதான் நீ போகலாம். அங்க ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்துல இருந்து தான் பூஜைக்கு எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போவாங்க அவனுடைய ராஜ்யத்துல. அதை தாண்டி நிறைய கட்டடங்கள் இருக்கும். கட்டடங்கள் மாதிரி இருக்கும், ஆனா கட்டடங்கள் இல்லை. அவன் பயத்தினால ஒரு நேரத்துல தன்னுடைய இடத்த மாத்திண்டே இருப்பான். மாயாவி இல்லையா, வரவங்களை எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான், எங்களுக்கே ஒன்றும் தெரியாது அப்படின்ன பொழுது அனுமார், சரி அப்ப நான் எப்படி போகலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போய் பாக்குற. பார்த்தா 2.5 லட்சம் தாமரை, கடல் தாமரை. இதுல எது பெருசா இருக்குன்னு அப்படியே தேடி பார்த்த போது ஒரே ஒரு தாமரை பெருசா இருந்துதான். அவர் அதுக்குள்ள போனா புடு 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 புடுன்னு ஒரு சத்தம். உடனே இவர் என்ன நினைச்சார், வாயு பகவானே, இதுக்குள்ள ஏதோ காற்றின் ஓசை கேட்கிறதே, என்ன செய்வேன், நான் எப்படி போவேன்? இல்லை, நீ சுலபமாக போவதற்காக நான் தான் அங்கே ஓசையை எழுப்புகிறேன். இந்த பாதையே வாயுவினால் நடக்கிறது. எப்படின்னு கேட்டா, இங்க யார் போனாலும் காற்றின் மூலமாக உள்ளே இழுத்து கொள்ளப்படுவார்கள். நீ கவலைப்படாம போ, நான் உனக்கு கூட துணை இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாயு பகவான் சொன்ன உடனே, சரி தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அனுமார் அங்க உள்ள போய் பார்க்கிறார். ஒரே ராட்சச கூட்டம். இவர் என்ன பண்ண, எப்படி எல்லாரையும் சமாளிக்கிறதுன்னு தெரியல. அங்க ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு ஒரு வினோதமா ஒரு ஒலி எழுப்பினர். ஒரு மாதிரி சத்தம் கேட்ட உடனே இந்த ராட்சசர்கள்லாம் யாரோ யாரோ எதிரிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரை தாக்க ஆரம்பிச்ச உடனே போட்டு அடி 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 அடின்னு எல்லாரையும் அடிச்சு நிமித்துட்டார். இப்படி எல்லாரும் விழுந்ததை கேட்டு ஒருத்தன் அடி வாங்கினவன் ஓடி போய் மத்ஸ்ய வல்லபன் கிட்ட என்ன சொல்றான், ஒரு குரங்கு ஒண்ணு வந்திருக்கு, எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுடுத்து அப்படின்ன உடனே, அப்படியா, நான் வருகிறேன் அப்படின்ட்டு ஒரு பலசாலியா ஒரு ஆளு. அவனை பார்த்த உடனே அனுமார் பாக்குறாரு, இவன் யாருடா அது இவ்வளவு பலசாலியா இருக்கான்னு. அவன் சொல்றான், ஏ வானரமே, நீ எங்க இருந்தாலும் இங்க வா, என்னோட சண்டை போடாம இங்க ஒன்னும் நடக்காது, வா இங்க அப்படின்னு. உடனே அவரும் நேருக்கு நேர் போய் மோத போறார். நல்லா சண்டை, 2 பேரும், இவரும் சளைக்கல அவரும் சளைக்கல. அவன் சொல்றான், என்கிட்ட அடி வாங்கி யாருமே பொழைச்சது இல்லையே, நீ எப்படி வானரமே இவ்வளவு தைரியமா இருக்க? இவர் என்ன நினைக்கிற, என்கிட்ட அடி வாங்கி ஒரு வய தப்பிச்சது இல்ல, நீ என்னடா எனக்கு ஈக்குவலா சண்டை போடுற? 2 பேரும் அடிச்சு பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து. இவர் கேட்டாராம், மகனே நீ யாருடா, எங்கேந்திரா உனக்கு இவ்வளவு பலம்ன உடனே அவன் மூச்சை வாங்கிக்கிட்டு, இவரு நான் அனுமாரோடைய புள்ள, அதனாலதான் எனக்கு பலம். நானும் இவருக்கு தூக்கி வாரி போட்டலாம். ஏய், நான் கட்ட பிரம்மச்சாரி, நீ என்னடா என் புள்ளங்கிற? அது பெரிய கதை சொல்றேன் அப்படின்னு 2 பேரும் எழுந்து உக்காந்தாங்களாம். இல்லைன்னா நீ கதையெல்லாம் சீக்கிரம் சொல்லு, எனக்கு இப்ப போகணும், கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நான் போய் என் சுவாமியை காப்பாத்தணும் அப்படின்ன பொழுது, நீ யாரு அப்படின்னு கேக்குறான். நான் ஹனுமன். அப்ப நான் ஹனுமன் புத்திரன், எப்படிடா? நான் பிரம்மச்சாரிடா, நான் கல்யாணமே பண்ணிக்கலையேன்னு ஒண்ணு. அவன் சொன்னானா, எங்க அம்மா பேர் திமித்தின்னு பேரு. எப்பா, திமித்திய போய் என் பொண்டாட்டி நீ சொல்ற, என் புள்ளைங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு போது பாருங்க. என்ன தெரியுமா ஆச்சு, எங்க அம்மா கடல் கன்னி, அப்படி கடல்ல தான் அப்படியே இது பண்ணிட்டு இருப்பா, நானே அவளை பார்த்தது இல்லை. என்ன ஆச்சான் தெரியுமா,
இவ ஒரு முறை கடல்ல நீந்தின்னு இருக்கும் பொழுது ஒரு சுந்தர புருஷன் ஏதோ சீதையை தேடி இலங்கைக்கு அப்படியே போனாராம். போகும்பொழுது அப்படியே அவருக்கு அங்க தீயெல்லாம் மூட்டிட்டு அப்படியே வந்தபோது உடம்புல அப்படியே வேர்த்து அந்த சமுத்திரக்கரையில தன்னுடைய வாலெல்லாம் நனைச்ச பொழுது அவருடைய உடம்பு வியர்வை இந்த கடல் கன்னியின் கையில் கிடைத்தது. அவ அதை சாப்பிட்டுட்டா. அதாவது தனக்கு உங்களைப் போல எனக்கு ஒரு புள்ளை வேணும்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பெத்த உடனே நான் மனுஷ ரூபமா இருந்ததை பார்த்த உடனே என்னை கடற்கரையில போயிட்டு அவ கடலுக்குள்ள போயிட்டா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த நேரத்துல பச்சை குழந்தையா நான் கிடந்த பொழுது, அப்ப நீ எப்படி வாயுபுத்திரன்னு சொல்லலாம்? இல்ல இல்ல, அந்த வியர்வை துளிகளால் நான் மானசீகமாக உங்களுக்கு புத்திரனாக பிறந்திருக்கிறேன். அம்மாவையே நான் பார்த்தது இல்லைங்கிறேன்னு பொய் சொல்ல மாட்டேன். அப்ப வாயு பகவான் சொன்னாராம், உன்னுடைய தாயார் அந்த சுந்தர புருஷனை போல் எனக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை வேண்டும்னு சொன்னதுனால நீ அவளுக்கு குழந்தையா பிறந்த. நீ மத்ஸ்ய வல்லபன்னு பேர் வாங்குவ. நீ நீ இங்கேயே இரு. உனக்கு நான் என்னுடைய தந்தையை எப்பொழுது பார்ப்பேன் அப்படிங்கும் போது, ராம காரியத்திற்காக அனுமன் வரும் பொழுது நீ பார்ப்பாய். என்னுடைய வாழ்க்கையில அது நடக்குமா அப்படின்னு கேட்டானோ அந்த பையன். அம்மாவை பார்த்தது இல்ல, வாயு மட்டும்தான் பார்த்திருக்கேன், அப்பாவை பார்த்தது இல்லைன்ன பொழுது அவர் சொன்னாரா நடக்கும் அப்படின்னுட்டு. அவன் குழந்தையா அந்த கடற்கரையில திரிஞ்சிட்டு இருந்த பொழுது மயில் ராவணன் அங்க வேட்டைக்கு வந்தவன் பார்த்தானா, ஏ பையா இங்க வா, நீ யாரு அப்படின்ன பொழுது, என் பேர் மத்ஸ்ய வல்லபன். யார் உனக்கு இந்த பேர் கொடுத்தா? வாயு பகவான் கொடுத்தார். அப்படியா? ஒரு காரியம் செய்கிறாயா? நீ எனக்கு படைத்தளபதியாக இருந்து இந்த இடத்த காவல் காக்கறாயா அப்படின்னு சொன்னாராம். ஆஹா, காக்கிறேனே, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்கன்னு படைத்தளபதின்னுட்டாராம். அவருக்கு அத்தனை சேனையும் கொடுத்து, அதனாலதான் நான் இங்க காவல் காக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படியான்னு போய் ராம லக்ஷ்மணர்களை மீட் ஆகணும் அப்பா, உன்னைத்தான் கேட்கிறேன் மகனே. நீ மகன்னு சொல்றதுனால அனுமனுடைய புத்திரன் நீ சொன்ன போது எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டது. ஆனா நீ ஒரு மானசீக புத்திரன்கிறது தெரிஞ்ச உடனே என்னுடைய வலிமை உனக்கு இருக்கு. உனக்கு நானும் சரியான சளைக்க முடியாத ஒரு ஆளு. ஆனா இப்ப நீ என்ன பண்ண போற? என்னை உள்ள விடணும்னு. அது தப்பு, அது நியாயத்துக்கு புறம்பானது. எனக்கு சோறு போட்டவன் மயில் ராவணன், அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஒரு காரியம் பண்ணலாமா அப்பா? உடனே அனுமாருக்கு தூக்கி வாரி போட்டதான். என்ன போய் அப்பான்னு கூப்பிடுறானே, நீங்க என்ன மகனேன்னு கூப்பிட்டதுனால நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன், அந்த ஒரு சந்தோஷத்தையான்னு கொடுங்கன்ன உடனே எப்பேற்பட்ட ஹனுமனாக இருந்தாலும் மனம் அப்படியே கனிந்து, சொல்லப்பா அப்படின்னாராம். நீங்க என்னுடைய மார்பில் ஓங்கி ஒரு அறை விடுங்கள், நான் மயக்கம் போட்டு விழுந்துடுறேன். நான் எழுந்துக்கிறதுக்குள்ள நீங்க உள்ள போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க ஓடி போயிடலாம், சரியா அப்படிங்கிறான். அடிக்க மனசு வரலன்னு இந்த நேரத்துல அதெல்லாம் பார்க்காதீங்க, ஓங்கி ஒரு குத்து என் மார்பில் விட்டு விடுங்க, நான் மயக்கம் போட்டுடுவேன். நான் மயக்கமுற்று கிடக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக கோட்டைக்குள்ளே போய் விடலாம், அக்னி கோட்டை தாண்டி உள்ளே போய் விடலாம். அங்கே குளக்கரைக்கு போங்கள், அங்கே விஷயம் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனுடைய கையை பிடிச்சிருந்தானாம். அப்போதான் அனுமார் நினைச்சாராம், என்னதான் யாரோ நம்மளுடைய வேர்வை துளியில கூட ஒரு ஆசைப்பட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தையா பிறந்து இவ்வளவு வலிமை மிக்கவனா இருக்கான், மனசு வெண்ணையா இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி நில், நானும். அவன் கண்ணை மூடிண்டானா. தந்தையே என் மார்பில் ஓங்கி ஒரு அறை விடுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் ஓங்கி ஒரு குத்து விட்ட உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். விழுந்த உடனே இதுதான் சாக்குன்னுட்டு அவர் கோட்டைக்குள்ள ஓடி போய் சின்ன ரூபம் எடுத்துக்கொண்டு அப்படியே உள்ள போய் பார்க்கிறார். பார்த்தா அவன் சொன்ன பெரிய குளம், விபீஷணன் சொன்னானே அந்த பெரிய குளம், அந்த குளக்கரையில ஒரு பெண்ணு குடத்தை, தங்க குடத்தை பக்கத்துல வச்சுட்டு அழுதுன்னு இருக்கா. இவர் எங்கேந்து போய், அம்மா மா ஏன் அழுறீங்கன்னு உடனே இவ திரும்பி திரும்பி பாக்குறா. ஏன்னா அவளுக்கு தெரியாதா மயில் ராவணன் யாரையான்னு அனுப்பிச்சிருப்பான்னுட்டு. யார் அது? மாயாவி அப்படிங்கிறா. நான் மாயாவி இல்ல, நான் அனுமன். அனுமன்னா யாரு? இல்ல இல்ல, நான் ராம காரியத்துக்காக வந்திருக்கேன். நீ யாரு அப்படின்னு கேட்டோடனே, நான் மயில் ராவணனுடைய தங்கைன்னு உடனே அவர் பயந்து போயிட்டார். தெரியாதனமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்லை இல்லை, அவன் என் எதிரி. ஏன்னு கேட்டா அவனுடைய தங்கை நான், அவன் என்னுடைய கணவனை கொன்றான். இப்போ யாரோ சொன்னாங்களாம், தூமரதண்டியின் மகன் நீலன் தான் நீங்க ஆட்சி புரிவான், அவனை தூக்கி ஜெயில போட்டான், என்னை மட்டும் விட்டுட்டான். ஏன் தெரியுமா?
அவனுக்கு தினம் பூஜைக்கு, இந்த காளி கோயில் பூஜைக்கு நான் வந்து கலசத்துல தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும், அந்த வேலையை கொடுத்துருக்கான். ஏய், எனக்கு எப்படியான அந்த கோட்டைக்குள்ள போகணுமே, அவனை போய் பார்க்கணும், அந்த காளி கோயிலை பார்க்கணுமேன்னா அது முடியாத காரியம். அங்க வந்து ஒரு இயந்திரம் இருக்கிறது. யார் அந்த வரம்பை தாண்டினாலும் அது ஒரேடியா அலறும். இப்ப நம்ம சைரன்னு சொல்றோமே, கீங் கீங்குத, அந்த மாதிரி அந்த சைரன் மாதிரி கத்தும். அதனால நீ அந்த வரம்பை தாண்டி போகவே முடியாது. அந்த இயந்திரம் அப்படியே 24 மணி நேரமும் முழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு இயந்திரம். அப்ப நான் என்ன செய்யறது அப்படின்ன பொழுது, என்னுடைய எதிரிக்கு நீயும் எதிரி, அப்ப நீ நானும் நண்பர்கள். ஒரு காரியம் பண்ணலாம், நீ இன்னும் சின்னவன் ஆயிக்கோ, தூண்டு ஆயிக்கோ. நான் இந்த குளத்திலேருந்து தண்ணீர் அடிக்கிறேன், மாவிலை கொத்து வச்சுக்கிறேன். எப்பொழுதும் அந்த பூஜைக்கு கலசத்துக்கு மாவிலை கொத்தும் பூவோட எடுத்துன்னு போவேன். நீ அந்த மாம்பூக்குள்ள ஒரு சின்ன வண்டா மாறிக்கோ, அவ்வளவு சின்னவனா இருந்தாதான் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னை எப்படி அங்க அழைச்சுன்னு போவேன்னு, நான் கோட்டைக்குள்ள போகும்போது பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஆனா அவ நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேற. அவ என்ன சொல்றா, நான் ஒரு காரியம் பண்றேன், அந்த மெஷின் வரும் இல்லையா, அங்க ஆளுகள் இயந்திரம் இருக்கு இல்லையா, அங்க போற போது கால் தடுக்கிற மாதிரி இந்த மாவிலை கொத்தையும் கொஞ்சம் தண்ணியையும் இந்த வரம்புக்கு அப்பால் போட்டு விடுறேன், நீ ஓடியே போயிடு. நான் இந்த இது வீல் வீல் கத்தும் இல்ல, அப்ப நான் குடத்தை நான் தான் கால் தடிக்கிட்டேன், நான் எப்போதும் வரவதானேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ ஓடி போயிடு அப்படிங்கிறா. இது நடக்கணுமேனு அனுமருக்கு பயம். இருந்தாலும் ராமகாரியம் வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னுட்டு சரி தன்னை ஒரு சின்ன வண்டாக்கி கொண்டு மாம்பூவுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாராம். இவ என்ன பண்றா, தண்ணி எடுத்துக்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு அந்த மாங்கொத்தை கொண்டு, மாவிலை கொத்தை கொண்டு அந்த குடத்துல வச்சு தண்ணி எடுத்துக்கொண்டு போறா. போன உடனேவே அந்த இயந்திரங்கள்லாம் ஏதோ சென்ஸ் பண்றதுங்கிறது தெரிஞ்ச உடனே அப்படி கால் தடுக்கிறாப்புல தடுக்கி தண்ணீரோட மாவிலை கொத்தை அந்த பக்கம் போட்டா. கலசம் இங்க விழுந்துருச்சு. அவர் அதுக்குள்ள விழுந்துருச்சுன்னு ஓடி போயிட்டார். இவன் என்ன சொல்றான், என்னது அது, அங்க இருக்கிற ஆளிகள்லாம், என்ன நீ இவ்வளவு நாள் ஒழுங்கா வந்துட்டு இருந்த, என்ன ஆச்சு இப்ப, என்ன ஏதோ சத்தம் கேட்கறது, இல்ல இல்ல என் கால் தடுக்கி இந்த குடம் பட்டுடுச்சு, மாவிலை கொத்து பூஜைக்கு வச்சிருக்கேன், அதனால பரவாயில்ல, நான் போய் வேற தண்ணி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு அவ திரும்பிடுறா. இவ திரும்பி வந்தாலும் இவளுக்கு மனசுக்குள்ள ஒரே பயம், அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லலையே அப்படின்னுட்டு. இன்னும் என்ன விஷயம் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஐயோ, பெரிய ராமாயணங்க அது. அப்ப ஹனுமன் சின்ன பூச்சியா அந்த பக்கம் போயிட்டு இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிற போது அவ அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டா. இது மயில்ராவனுடைய தங்கப்பா, ஏன்பா அவங்களோட சண்டை போடுற, அம்மா நீங்க உள்ள போங்கம்மா, பூஜைக்கு தானே எடுத்துட்டு போறது தானே நடுறான். அங்க போன உடனே அனுமார் வண்டு மாதிரி கேக்குற, இனிமே என்ன பண்ணணும்னுட்டு, இரு, என்னுடைய மகன் ஜெயில இருந்து அது எப்படியோ அந்த சிலை இதெல்லாம் பிச்சுண்டு இங்க வரேன் இருக்கான், என்னை பார்த்து விஷயத்த சொல்றதுக்கு அவன் இப்ப வருவான், இரு அப்படின்னு சொல்ற. அப்ப இவர் சொல்றது, இந்த ராட்சசன் எல்லாம் என்ன பண்றதுன்னு, கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்து அடிக்கிறவங்கள அடி, நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கேன், நீ அப்புறமா என்கிட்ட வந்து கேட்டுக்கோ அடுத்து என்னன்னுட்டு. இல்ல, காளி கோவில் எங்க இருக்கு, அது நீலமேகன் வந்து கரெக்டா சொல்லுவான் என்ன நடந்ததுன்னுட்டு. அப்படின்ன உடனே இவருக்கு ஒரே, இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்குன்னு, கவலைப்படாத. இதுக்குள்ள என்னாச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்த மயில் ராவணன், ஆஹா, இரவு நடுச்சாமத்தில் நான் பலி தர வேண்டும், இப்ப மனைவிய கோச்சுக்கிறான், ஏன் நீ என்னை எழுப்பி விடல அப்படின்னு சொல்ற போது வர்ணமாலி சொல்ற, நல்லா உறங்கிட்டு இருந்தீங்க அதனால நான் எழுப்பல. இல்ல இல்ல, எனக்கு இப்ப போய் குளிக்கணும், தூமிரதண்டி தண்ணி கொண்டு விட்டாளா பாரு, எனக்கு பூஜைக்கு முடிச்சுட்டு நான் போகணும் இப்ப அப்படின்ன பொழுது ஒரு ஆளை அனுப்பிச்சு பார்த்தா நீலனும் கூட ஒரு ஆளும் தூமிரதண்டியும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே, ஆஹா, இங்க வேற யாரையோ இந்த தூமிரதண்டி உள்ள விட்டுருக்கா, அவங்க 2 பேரையும் கண்ட துண்டமா வெட்டு போ அப்படின்னுடுறான். அதுக்குள் நீலன் காட்டுறான், அதுவும் அந்த மலை இருக்கே, மலையில தான், அதுவும் பாதாள லோகத்துலதான் இருக்கு, அந்த மலையில காளி கோவில் இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா அவன் ஒருவேளை அந்த பொட்டி அங்க வச்சிருக்கலாம், ஏன்னா அவன் குளிச்சுட்டு வந்து ஏதோ மந்திர உச்சாடனம் எல்லாம் பண்ணி அந்த பலி கொடுத்துருவான் அப்படின்னு. உடனே அனுமாருக்கு ஒரே அழுகையும், ஐயோ ராமலட்சுமணர் என்னடா பண்றதுன்னுட்டு, நீங்க போங்க போங்கங்கிறா. இவன் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ போப்பாங்கிற. அப்புறம் நீலனை, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நீ சிறையில இருக்கிறாப்புலயே இருக்கட்டும், இல்லாட்டா உன் மாமன் கொன்னு போடுவான் அப்படிங்கிறான். இவர் அங்க போய்
அந்த காளி கோயில் கதவே அவ்வளோ பெருசு இருந்துதான். அவருக்கு முதல்ல வந்த கோவத்துல காலால எட்டி உதைக்கலான்னு பார்த்தாராம். வேண்டாம் வேண்டாம், மெதுவாக கதவை திறந்து பார்த்தா பயங்கரமா ஒரு உக்ர காளி, இவ்வளோ பெரிய பல்லோட. அவன் எப்பேற்பட்ட மாயாவி, அப்படி ஒரு காளியை கும்பிட்டுட்டு இருக்கான்னுட்டு அங்க போய் பார்த்தா சின்ன பேழை. அதை திறந்து பார்த்தா பதுமை மாதிரி 2 பேரும் படுத்துட்டு இருக்காளாம். அப்படின்னு கொஞ்சம் அழ வந்துடுத்தான். அந்த சத்தம் கேட்டு ராமர் முழிச்சு என்ன என்ன நடக்கிறதுன்னு கேட்டாராம். இந்த உலகத்துக்கே சூத்திரதாரியா நீங்கள், உங்களை சூத்திரத்தினால் கட்டி போட்டு இந்த பெட்டியில் வைத்திருக்கிறானே சுவாமி, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க தூங்குறாப்புல நடிங்கோ. ஏன்னு கேட்டா, இவனை அழிச்சாலொழிய என்னால இந்த பொட்டியை எடுத்துட்டு போக முடியாது. இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டாரா. லக்ஷ்மணன் இன்னும் தூங்குறார். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், திருப்பி தூங்குங்கோ, நான் உங்களை பத்திரமா அழிச்சுன்னு போயிடுறேன். எனக்கு அந்த தூமர தண்டிங்கிறவ ரொம்ப உதவி பண்ணா, அவளுடைய கணவனை அவனே கொன்றுட்டான், அதனால அவ பழி வாங்கணும்னு துடிச்சுட்டு இருக்கா. ராமர் கண்ணை மூடின்னு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு பொட்டியை மூடி அவன் என்ன பண்ணான், பக்கத்துல போய் பார்த்தான். பூமாதேவி இருந்தா, மண்ணு அங்க அப்படியே தோண்டி இந்த பொட்டியை வச்சுட்டு, பூமாதேவி தாயே, நாராயணர் நீ காக்க வேண்டியது உன் கடமைன்னு சொல்லிட்டு அந்த மண்ணை போட்டு மூடிட்டு மேல ஒரு அடையாளத்துக்கு வச்சுட்டு அவர் அந்த காளி கோவில்ல காத்துன்னு இருக்கும் பொழுது அவன் வரான். அதுக்குள்ள அந்த நீலன் திருப்பி ஓடி வந்து, இந்த பாருங்கோ, இங்க அவன் வருவான், பலி கொடுக்கறதுக்கு தான் வருவான். இந்த பெட்டி காணும்னா அங்க ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போவான். ஏன்னா அங்க 5 திக்குலையும் அவனுடைய உயிர் இருக்கிறது. 5 திக்குல இருந்தா நான் எப்படி அவனை அடிக்க முடியும்? நீங்க ஒரு திக்க அடிச்சீங்கன்னா இன்னொரு திக்குல அவன் போயிடுவான், அங்க உயிர் இருக்கும். அவனுக்கு 5 திக்குலையும் உயிர் இருக்கிறது, 4 திக்கும் ஆகாசமும் இருக்கிறது. அப்ப நான் என்ன பண்றது? 5 திக்குலையும் விளக்கு எரியும், புரிகிறதா? அந்த 5 விளக்கையும் ஒரே நேரத்தில் ஊதி அணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் இவனுடைய உயிர் போகும். இப்படி ஒரு வரம் காளியிடம் வாங்கி வந்திருக்கிறான். நான் எப்படி போவேன் அந்த இடத்துக்கு? நீங்க போங்க, உங்களுக்கு வழி காட்டுவார் ராமர் அப்படின்னானா. நீலனுக்கும் ராமர் கிட்ட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இந்த ராம லக்ஷ்மணர் அந்த பொட்டியில போட்ட அந்த மண்ணுல வச்சாச்சு, மூடியாச்சு, அந்த கோவில்ல போய் காத்துன்னு இருக்கார். அப்ப அவர் நினைக்கிறார், 5 திக்குலையும் நான் இந்த பக்கம் ஊதினேன்னா இந்த பக்கம் விளக்கு எரியும், அவனுக்கு உயிர் இருக்கும். இங்க ஊதினா இது எரியும். அப்ப இந்த எல்லா விளக்கும் எரிகின்ற பொழுது அவனை நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னு அவன் யோஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவன் மயில் ராவணன் எழுந்து வந்தான், குளிச்சான். நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தங்கைய கோச்சு, நான் ஏன் இவ்வளவு நேரம், நீ யாரோட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டான். நான் ஒருத்தரோடையும் பேசிட்டு இல்ல, நான் வரும்போது கால் தடிக்கி விழுந்துட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு, சரி சரி போ அப்படின்னுட்டு அவன் காளி கோவிலுக்கு போறான். அங்க போய் காளியை கும்பிட்டுட்டு பொட்டிய பாக்குறான், காணோம். இப்ப யாரோ இவளால இங்க வந்திருக்கா, பொட்டி காணோம், ராமலக்ஷ்மணர்களை காணோன்னு சண்டை மாறுதம். இங்க இருப்பவன் அடுத்து என்னுடைய உயிர்நிலைக்குத்தான் போயிருப்பான் சொல்லிட்டு அவ்வளவு கோபத்தோட தங்கு 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 தங்குன்னு அந்த அந்த மலைக்கு மேல இருந்த அந்த ஒரு அறையில் ஒரு கோவில் மாதிரி இருந்த இடத்துக்கு போறான். போய் யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் என் முன்னே வா, சண்டை போட்டு என்னை ஜெயி, அப்ப இந்த மாதிரி ஒளிஞ்சண்டெல்லாம் என்னை மாயாவி வித்தை காட்டாத, நான் எல்லாரையும் விட மாயாவி அப்படின்னு சத்தம் போட்டான். அப்பத்தான் ஆஞ்சநேயர் நினைக்கிறாராம், நான் 5 திக்குலையும் எப்படியப்பா எல்லா விளக்கையும் நான் ஒரே நேரத்துல ஊத முடியும்னு நினைச்ச பொழுது அவர் எடுத்ததுதான் இன்னைக்கு நாம கும்பிட்டுட்டு இருக்கிறோமே பஞ்சமுக ஆஞ்சநேயர். வராகர், நரசிம்மர், ஹயக்ரீவர், கருடன், மொத்தம் 5 முகமும் வந்த உடனேவே 5 பேரும் ஒரே நேரத்துல ஃபூ அப்படின்னு ஊதிடுறா. 5 விளக்கம் அணைந்த உடனே இவன் நெஞ்ச பிடிச்சுண்டு அங்கே கீழே வந்து விழறான். நீ யாரு? என்னை யாருமே தொட முடியாது, எப்படி நீ பண்ணின? இல்லை, நீ ராமனை தொட்டதனால் உன்னை நான் கையால் கொல்ல விரும்பவில்லை, இறையருளே உன்னை கொன்றது. அப்படியா? ராமரும் லக்ஷ்மணனும் இறைவனா? ஐயோ, உனக்கு தெரியாதா? நாராயணன். எனக்கு நாராயணன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருப்பேனே, எங்க அண்ணனோட சேர்ந்து நான் மோசம் போனேனேன்னு அழுதானா.
இனிமே உன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. வெள்ளியங்கிரி விளக்குகளை எல்லாம் நான் அணைத்து விட்டேன். ஆனால் கடைசி நிமிஷத்துல உனக்கு என்ன வேணும்னு நினைச்சுக்கோன்னு கேட்ட போது, நான் எந்த நாராயணனை கையில பொட்டியா தூக்கின்னு வந்தேனோ அந்த நாராயணனை என்னை பாதார விந்தத்துல சேர்த்துக்க சொல்லு. என்னுடைய அண்ணனுடைய அழிவு நிச்சயம் சொல்லிட்டு அவன் உயிரை விட்டுட்டான். ஆனா அப்படி உயிரை விடும்போது அனுமனை பார்த்து கும்பிட்டானா. ஏன்னா அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அந்த மாதிரி ஒரு உருவத்தை அவன் பார்த்தது இல்லை. அவன் மாயாஜாலம் பார்த்திருக்கலாம். பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய அந்த அழகான உருவத்தை பார்த்தான். ஓ, ஹயக்ரீவ், வராகர், நரசிம்மர், கருடன், ஹனுமன் அப்படின்னு பார்த்து 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 அப்படியே கண்ண மூடிட்டானாம். வர்ணமாலி அங்க அழறா. நான் அப்பவே சொன்னேன், இவ்வளவு தீவினையோட பண்ண வேண்டாம், அவர் சுவாமின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறா. அப்ப தூமரதண்டி அவகிட்ட சொல்றா, இந்த பாரு, என்னை இந்த பாடு படுத்தினா இல்லையா, அதுக்காகத்தான் நான் தான் அந்த அனுமனுக்கு உதவி பண்ணினேன். அவ சொன்னா, நீ பண்ணது தப்பே இல்லை, ஆனா கடைசியில அவருக்கு முக்தி கிடைச்சாச்சு, நீ கவலைப்படாத, உன்னுடைய நீலன் அவனுக்குத்தான், உன்னுடைய மகனுக்குத்தான் இந்த சிம்ஹாசனம், நானே அவனை முடிசூட்டி வைக்கிறேன் அப்படின்னு வர்ணமாலி சொன்னாலாம். அப்ப தூமரதண்டிக்கு மனசு ஆறி போச்சான். அனுமனை பார்த்து கும்பிட்டாளாம். எப்பேற்பட்ட ஒரு திவ்ய மங்கள ஜோதி ஸ்வரூபமா நான் பாக்குறேன்ப்பா. நீ என்கிட்ட குளக்கரையில வந்து உட்கார்ந்து என்னம்மா உனக்கு குறை, ஏம்மா அழறன்னு கேட்ட முதல் ஜந்து நீதான். நீ வானரம்னு நினைச்சேன், நீ தெய்வம்னு இன்னைக்குதான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னாலும். சரி, சீக்கிரம் போ, நீ இதற்குள் இந்த பட்டணத்தை விட்டு போக வேண்டும்னு உடனே அங்க போய் பூமாதேவி, தாயே, அந்த பெட்டியை நான் எடுத்துக்கொள்கிறேன், எடுத்து பத்திரமா வச்சுண்டு அதே தாமரத்தண்டு வழியா புடு புடுன்னு வாயு பகவான் உதவியோட மேல வந்து சமுத்திரக்கரையில அந்த பெட்டியை திறந்த உடனேவே, அது இந்த மண் அல்லவா, அவன் ஊர் இல்லையே, அவன் பெட்டிய மாத்தினது. ராமரும் லக்ஷ்மணரும் எழுந்து நின்னாலாம். எழுந்து நின்ன உடனே அனுமார் காலடியில விழுந்து, பஞ்சமுகத்தை எனக்கு கொடுத்து நீங்க ஜெயிக்க வச்சுட்டே என்ன, இல்லாட்டா என்னால் அவனை கொல்லவே முடியாது அப்படின்ன பொழுது, நான் ராம லக்ஷ்மணர்களை வணங்குவதற்காகவே இங்கு காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டுமஸ்தான ஒருத்தன் வந்தானா. அனுமாருக்கு உள்ளூர ஒரு திகில். அவன் எங்கேயானு இவர்தான் எங்க அப்பான்னு சொல்லிட்டான்னாக்க எனக்கு அசிங்கமா போயிடுமே அப்படின்ன பொழுது, அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுக்கிறாராம். இதுல எந்த தப்பும் நடக்கல, ஒரு மானசீகமா அவருடைய அந்த வியர்வையினால் எனக்கு உருவான குழந்தை. ஆனா இந்த மத்ய வல்லபனோட அந்த கேரக்டர் ரொம்ப அழகு. அவன் என்ன பண்ணானா, ராம லக்ஷ்மணரை வணங்கி விட்டு ஹனுமார அப்படியே காலை தொட்டு கும்பிடும் போது அவனை அணைச்சுக்கிறார். ஏன்னா அவன் தானே கோட்டைக்குள்ள வர வழி சொன்னான். அப்ப காதுல சொல்றான், தங்களுடைய பெயருக்கு எந்தவித களங்கமும் ஏற்படுமாறு சொல்ல மாட்டேன், தாங்கள் பிரம்மச்சாரி என்பதுதான் உலகறிந்த உண்மை. ஆனால் என் மனதுக்கும் திமிதிக்கும் தான் தெரியும் நீங்கள் என்னுடைய தந்தை என்று. மானசீகமாக என்னை பெற்றெடுத்த தந்தையை நான் ஒரு நாளும் வாயை திறக்க மாட்டேன். இப்ப நீலன் வந்து அரசாள போறான், நான் இந்த கோட்டையை பாதுகாப்பேன். செஞ்சோற்று கடன் எனக்கு உண்டு. ஆனால் என்னை எப்பொழுது நினைக்கிறீர்களோ அப்பொழுது நான் உங்களை வந்து பார்க்க வேண்டிய வரத்தை தாருங்கள்னு கேட்டாராம். அனுமார் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம். அவருக்கு புள்ள எல்லாம் இல்ல, ஆனா இந்த புள்ள அவ்வளவு அன்பா, உங்களை பத்தி விஷயத்தை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டான். எல்லாருமா இந்த கரைக்கு வந்து, அப்பாடா ஒரு வழியா விபீஷணன் ராமரை பார்த்த உடனே அழுன்னு அழறாராம். என்னப்பா, நான் ஏமாந்து போயிட்டேனே, மயில் ராவணன் என் ரூபத்துல வாய்க்குள்ள போயிட்டானே. சரி, எல்லாம் நடந்தது. அந்த 15 நாழிகைக்குள்ள அனுமன் இப்பேற்பட்ட ஒரு சாதுரியமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறான்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்குள்ள யுத்த பேரி முழங்கித்தான். ஏன்னா இத்தனை விஷயமும் ராவணனுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அவன் பார்த்தானா, என்னுடைய தம்பி மயில் ராவணனை அனுமன் கொன்றானா, இந்த ராமனை பொடி பொடி ஆக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்துலதான் அந்த முதல்ல மந்திரி சொன்னான் தெரியுமா, நீங்க ஒண்ணு நேர போய் சண்டை போடுங்க, ஒன்னையும் பார்க்காதீங்க, யுத்த தர்மமே வேண்டாம், கண்ணா பின்னான்னு அடிச்சு ராமனை கொல்லுங்க, இல்லையா மாயாஜால வித்தை பண்ணுங்க, இல்லாட்டா சரணாகதினா. அவன் முதல் இதை எடுத்துக்கிறான். இப்ப நான் நேர போய் ராவனோடு இப்ப சண்டை போடுறேன், அவன் என்னதான் பண்றான் பார்க்கலாம், என்னோட மயில் ராவணனை கொன்றுட்டானே அப்படிங்கிற ஆங்காரத்துல போன உடனே ராமர் அவனை அடித்து, அவனுடைய இந்த இடத்தில் அமிர்த கலசம், அந்த இடத்தை பார்த்து அம்பை விட்டு
அவன் இறந்தான். அந்த 13 நாட்களும் அங்கேயே இருந்தார்கள். ஏன்னா விபீஷணனுக்கு முடிசூடணும். இந்த 13 நாட்கள் காரியங்களையும் விபீஷணன் செய்தான். செய்ய வேண்டிய கடமையை செய்தான் அண்ணனுக்கு. அவனுக்கு முடிசூடி விட்டு அப்போ ஹனுமனை பார்த்து லக்ஷ்மணன் சொல்றாங்க, நீ இல்லாட்டா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும்னு கேட்டபோது, ஒண்ணுமே ஆயிருக்காது, உங்களுடைய தயவுனால இது எல்லாமே நடந்ததுன்னு பொழுது ராமர் சொன்னாராம், அனுமனே நீ என்ன மெய்க்காப்பாளன்னு ஒரு வார்த்தை இருக்கு, உன்னை விட சிறந்த மெய்க்காப்பாளன் எனக்கு யாருமே கிடையாது. ஆகையினால நாம் எல்லோரும் அயோத்திக்கு போவோம், நீ என்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு எப்படி சீத்தை கிட்ட போய் பார்த்துட்டு கண்டேன் சீத்தையேன்னு வந்த போது பரிஷ்வங்க பட்டாபிஷேகம் மார்போடு அணைத்து கொண்டதுல அனுமன் நினைச்சான், ஆஹா எனக்கு பட்டாபிஷேகமே நடந்துடுத்துன்னுட்டு. அதே போல இப்பவும் நீ எங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, என்னால மாருதியே உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு அப்படி கட்டின்றாராம். அப்பதான் அனுமன் நினைச்சாராம், இந்த பிறவி எடுத்ததன் பயன் என்ன தெரியுமா, ராம காரியத்திற்காகவே உருவானேன், ராம காரியத்திலேயே என்னை மூழ்கடித்து கொண்டேன், கடைசி வரைக்கும் ராமன் என்னோட இருன்னு சொல்லிட்டான், இதை விட என்ன வேணும், எனக்கு வான் உலகம் வேண்டாம், வேற ஒரு பதவியும் வேண்டாம், என்றென்றும் ராமநாமத்தை கேட்டுக்கொண்டு இந்த பூலோகத்திலேயே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதாக இந்த வரலாறு. நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, மயில் ராவணன் ஒருத்தன் இருந்தாங்கிறது தெருக்கூத்துல எல்லாம் வரும். ஆனா அந்த கதை கொஞ்சம் புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இவன் யாரு, இது ஒரு ராட்சசன், அவன் யாரு, இன்னொரு ராட்சசன்லாம் தோணுமே தவிர கதையை கட்டியங்காரன்கிறமா சொல்லுவான், ரொம்ப அழகா சொல்லுவான். ஆனா கதை இவ்வளவு வரிசையா புரியாது. யாராவது படிச்சுட்டு சொன்னாதான் இந்த கதை இவ்வளவு நன்னா புரியும் அப்படிங்கிறதுக்காக நானும் நேரம் எடுத்துக்கொண்டு மயில் ராவணன், அந்த ராவணனை பத்தி கூட நான் இத்தனை படிச்சது இல்லை. வேற எந்த நாட்டிலையும் இப்படி மந்திர ஜால வித்தைகள் நிறைந்த ஒரு கதையை கேட்கவே முடியாது. நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள். இந்த கதையை கேட்பதனால் மட்டுமல்ல, இந்த மண்ணில் பிறந்ததனால் ராமருடைய நாமம் இருக்கின்ற வரையில் நாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். ராமநாமமே ஜபிப்போம், எல்லாவற்றையும் ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.